எங்க ஊரு மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமல காரியம்மா நகரம் ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி ஊத்து வாத்த வீடு தாயா மங்கள மாரியா எங்க ஊரு மாரியம்மா. அவ்வளவுதான் 2 வரி தான் பாரு. கடல் போல இருந்த கூட்டம் இப்ப என்ன எப்படி இருக்குது? நான் போனதுக்கு அப்புறம் ஊர்ல எதுவும் பிரச்சனைங்க? தம்பி நீங்க மீன் பிடிச்சது போதும், அங்கிட்டு போங்கடா. மீன் அரிக்கிற மாதிரி 2 பேரும் என்னப்பா படுப்பா. உன் வயசுக்கு அவங்களோட செட்டு சேரு புழு புழுன்னு பொம்பளையாளர் எல்லாம் பாவம். என்ன கூட்டம் கலைஞ்சாலும் அதுக்கு போகாதுங்க. எதுக்கு நீ கேட்குங்க? பொம்பளையால ஏன் போக மாட்டேங்குது? ஏன் நம்ம ஊருக்கார ஆம்பளையாளர் எல்லாம் பேச்ச கேட்காம அப்படி காசை கறியாக்குறாங்களே. இவங்களும் என்னென்னமோ கறியை பூசிட்டு வர்றாங்க, உள்ள ஓடாங்க, ஒழுங்கா நடிக்கிறாங்கன்னு செக் பண்றீங்களா? இந்த நாடகத்துல என்னாச்சு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. அதான் என்ன திடீர்னு இந்த நாடகத்துல என்னாச்சு? எல்லாம் போயிட்டு இருக்கு. நாங்க சாதாரண குடும்பம் கிடையாது, என்ன குடும்பம்? கேவலப்பட்டவைய குடும்பம். அது என்ன சந்தேகம்? அப்படி நீங்க நினைக்கலாம் சார். இல்ல நினைக்கல. கிடையாது. எங்க அப்பா என்னாச்சு அப்பாவுக்கு? போதுமையா போதுமையா போதும், இவ்வளவு சோகம் எங்க குடும்பத்துக்கு போதுமையா. எங்க அப்பா சாதாரண ஆளு கிடையாது. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. ஆனா நீங்க நினைப்பீங்க எங்க அப்பா பெரிய தலைவர் தானே 500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பேன். வேற நோ, வேற நோ. 7 குடிசதே எங்க வீடு. அதுல எங்க அப்பா கவுன்சிலர் நின்றாரு. 2 ஓட்டுல தோத்து போனார். என்னைய சொல்லல, நீ என்ன லகுடு மாதிரி இருக்கு, உங்களை சொல்லல ப்ரோ. பகலியா நமக்கு என்ன வேணும் அச்சா? எங்க அப்பா சொல்றேன் 2 ஓட்டுல தோத்து போனார். அந்த 2 ஓட்டு போட்டவங்க எங்க வீட்டுக்காரங்க. எங்க அப்பத்தாவுக்கு கண்ணு தெரியாது, எங்க ஐயாவுக்கு காது கேட்காது. எங்க அப்பா புளிய மரம் இருக்காரு, எங்க தாத்தா வேப்ப மரத்துல போட்டார். செகிட்டு போய் ஏன் சொல்ல வரேன்னா, அத்தா உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? ஏய் நீ பேசாம இருக்கடா, எடுத்துக்கிட்டு எரிச்சு விடுவேன். சொல்லுங்கண்ணே. நானே பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாடம் சொன்னாலே ஒழுங்கா கேட்க மாட்டேன். பொம்பளைய பெரும்பாலும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த கேத வீட்டுக்கு போயிருப்பிய நீங்கெல்லாம். இருங்கடா. அங்க பெரும்பாலும் வயசான ஆள் செத்து போனா அவன் மயன் வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு இடுப்புல துண்டு கட்டுவாங்க. அது ஏன் தெரியுமா? வெள்ளை மனசோடு எங்க அப்பா செத்து போனாரு. அப்படித்தான் நின்று கேதம் கேட்பாங்க. சில பேர் போனவனே கைய பிடிப்பேன். அது கேதம் கேட்க பிடிக்கிறது கிடையாது. இப்போ அப்பனை தூக்கி போட கையில மோதிரம் கிதரம் போட்டிருக்கானா, நம்ம கையை அதை பிடிச்சிருவானா அவன் செக் பண்ணுவாங்க. இப்படித்தான் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். வெள்ளை வேட்டி முருகன் துண்டை இடுப்புல கட்டி பாடி இப்படி ஐஸ் பெட்டியில வச்சிருக்காங்க. இப்படி நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு கிளவி போனவனே அவனை கட்டி பிடிச்சி, ராசா போய் சேர்ந்துட்டு அவங்க அப்பா நல்லவன் கோடீஸ்வரன். அவன் லேசா நிமிர்ந்து அந்த கிளவி 13 லட்சம் ரூபாய் கடையை வச்சு செத்து போயிருக்கேன், போயிரு உன்னை கொண்டே வருவேன். அது அப்படி இருந்து விடல. உன்னைய பிறக்கும் போது உங்க அப்பையும் தரையில் நடக்க விட மாட்டேன் ராசா, மொத்த பயிலையும் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு விடல. அந்த கிளவி கட்டி பிடிச்சி 1 மணி நேரம் அழுதவனே அவன் தள்ளி தள்ளி பாக்குறேன். இந்த கிழட்டு முட்டை போல கடைசியில் அவன் லேசா நிமித்துக்கிட்டு ஒரு அற விட்டேன். போ செத்தவன் மயன் நான் இல்லை, நான் கொட்டடிக்க வந்தவன். காசு ஒரு கழிக்கிட்டு இருக்கேன். கொட்டுக்காரனை முடிச்சு அழுதுருக்கா 1 மணி நேரம். அப்படித்தான் 2 பொம்பளைய கேதம் கேட்க போனதுங்க. சரி, பிஞ்ச காட்டுல நடந்து போயிருக்கு. போகும்போது பெரிய பெரிய வெள்ளரி பழமா கிடந்திருக்கு. வெள்ளரி பழம் 2 பொம்பளையும் பார்த்துட்டாரு. கேட்டா கேதத்தை கேட்டு வந்து அந்த காட்டை அழிச்சிட்டு போயிடுவான். அழிச்சிட்டா
நெருக்கி அழிச்சிருவோம், கடா பொட்டியை நிறைச்சிருவோம்னு 2 பேரும் போயிட்டாங்க. சரி. அங்கே ஒரு 15 ஒம்பளை கட்டி பிடிச்சி அழுதவனே இந்த 2 ஒம்பளை அந்த வெள்ளரி பழத்தை பார்த்துட்டு போனாலுங்கல்ல. ஆமா. இவனுக்கு 15 பேர்த்தோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணி முக்காடை போட்டு அழுத முண்டைய 2 முண்டைகளுக்கு ஒப்பு தெரியல. வெள்ளரி பழம் ஞாபகம் வந்துருச்சு. சரி. ஒரு ஒம்பல் லைட் ஆரம்பிச்சிருக்கா. ஏங்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா அந்த பாடி லேசா பாத்துக்கிட்டு என்ன பார்த்தா, ஐயா கொடி கொடியா வெள்ளரிக்கா. இன்னொரு ஒம்பல ஆரம்பிச்சிருக்கா. ஏக்கா ஒவ்வொன்னும் 1.5 கிலருக்கு முக்கா 2 கிலருக்கு முக்கா. அடி தங்கச்சி நம்ம போகும்போது சுத்தமா வேறோட புடிங்கிட்டு போயிட முடியும். இந்த வெள்ளரி பழ தோட்டத்துக்கு சொந்தக்காரி அந்த கூட்டத்துல உட்கார்ந்து அழுதவ. அவள் லேசா அவள் 2 முந்தானிய தூக்கிட்டு சொல்லியிருக்கான். அடி சக்காலத்திகளா புடுங்கி தொலைச்சிடாதீடி, விதைக்காக தாண்டி 4 வளம் போட்டு வச்சிருக்கேன். இவளுக்கு உடனே எங்க உங்க வளம்னு தெரியாதுக்கா, நாங்க வாரம் மூக்க சிந்தி அவன் மூஞ்சிலே ஓட்டு